டியூஸ்டே பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு திரும்பி வந்துட்டுருந்தோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா, அச்சரப்பாக்கம் கிட்ட மலைக்கு மேலே இந்த கோவிலை பார்த்தேன். கோவில் கோபுரம் எதுவும் இல்ல. ஆனா கோவில் இருக்கிறதுக்கான அடையாளங்கள் நெறைய இருந்தது. அது மட்டும் இல்ல, அங்க கோயிலுக்கு போறதுக்கு வழியும் இருந்துச்சு. அதையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ, அதனால நாங்க வந்துட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு போகலாம். ஏன்னா, அடுத்த நாள் வந்து சிவராத்திரி. ஸோ, இங்க பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால, நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்தோம். மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரதுக்கு பார்த்தீங்கன்னா, மண் பாதை தான் இருக்கு. நாங்க வண்டி பார்க் பண்ணிட்டு பார்த்தப்ப, அங்க நெறைய ஒரு 4, 5 வண்டி இருந்தது. ஸோ, இத பார்த்தோன்னே எங்களுக்குமே கொஞ்சம் தைரியமா இருந்தது. யாரோ இருக்கிறாங்க, ஆட்கள் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால, நாங்களுமே ரொம்ப தைரியமா கிளம்பி வந்தோம். எனக்கு இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சின்ன கோவிலா இருந்தாலும் வாசல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அதாவது 1, 2 கடையாவது இருக்கும். பூஜை பொருட்கள், பூ, பழம் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கடைகள் எதுவுமே இல்ல. கோவில் இருக்கா? ஆட்கள் இருக்கிறாங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப அமானுஷ்யமா தெரிஞ்சது. இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் தைரியத்த வர வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம கோவிலுக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சோம். இங்க இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நெறைய கோவில்களுக்கு போயிருக்கேன். படியில வந்து நடந்து போயிருக்கேன். ஆனா வந்து எந்த கஷ்டமும் அவ்வளவா நான் ஃபீல் பண்ணது கிடையாது. நரசிங்க பெருமாள் கோவில் இந்த சோளிங்கர்ல இருக்கிற நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு 2 மலையுமே சேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1500 படிக்கு மேல இருக்கும். ஆனாலுமே கூட அவ்வளவா கஷ்டம் தெரியாது. பட் இந்த படிய பொறுத்தவரைக்கும் ஒரு 10 படி ஏற முடியல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எதனால அப்படிங்கிறத என்னால ம் எனக்கு புரியவே இல்ல. ஒருவேளை அந்த பயமா இருக்குமா? ஏன்னா ஆட்கள் யாருமே இல்ல. ரொம்ப அமைதியா இருந்தது. பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த மரம் இதுதான் இருந்ததே தவிர்த்து, ஒரு வீடுகளோ இல்ல வேற ஏதோ இருக்கிற மாதிரி கூட தெரியல. ஸோ பயத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்ல வந்து என்னோட மாமா இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயசானவரு. அவரால படி ஏற முடியாது அப்படிங்கிறதுனால, அவர கார்லயே விட்டுட்டு, வென்டிலேஷனுக்காக விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, நானும் என் கணவரும் தான் நடந்து வந்துட்டுருந்தோம். ஸோ, அந்த மாரி ஒரு தெரியாத ஒரு இடத்துல, அமைதியாக யாருமே இல்லாத ஒரு இடத்துல, ஒருத்தர கார்ல உட்கார வச்சுட்டு நம்ம வந்தது வந்து அதுவுமே கூட கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் மனசுல கொஞ்சம் தைரியத்த வர வச்சுட்டு நான் நடந்து போயிட்டே இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, இது மேலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒண்ணும் ரொம்ப ஹைட்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனாலும், ரொம்ப ஆக்ஸிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நடக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருந்தது இங்க நடந்து போறதுக்கு. அதே மாதிரி நாங்க போன வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா, மேலேருந்து யாரும் கீழ இறங்கி வர்ற மாதிரியும் தெரியல. கீழ இருந்து யாரும் மேலே போற மாரியும் தெரியல. நாங்க 2 பேர் மட்டுமே நடந்து போயிட்டே இருந்தோம். அங்கங்க உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி தான் நடந்து போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் பயம் மனசுக்குள்ளே இருந்தாலும், இது கடவுளோட சந்நிதி அப்படிங்கிறதுனால, அப்படி எதுவும் அசம்பாவிதம் நடந்துராது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போயிட்டே இருந்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கையில நாங்க எதையுமே கொண்டு வரல. தண்ணி பாட்டில் அந்த மாரி எதுவுமே எடுத்துட்டு வரல. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா, எத்தனை படி இருக்கு, எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இல்ல. தண்ணியும் இல்ல கையில. பக்கத்தில ஆட்கள் யாரும் வந்துட்டு போற மாரியும் இல்ல. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் வந்து கடவுள மனசுல நெனச்சுக்கிட்டே 2 பேரும் நடந்து போயிட்டே இருந்தோம். என் கணவர் தான் வந்து "இதோ கிட்ட வந்துருச்சு, வந்துருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை வந்து மேலே கூட்டிட்டு வந்துட்டே இருந்தாரு. அதே மாதிரி கொஞ்சம் கிட்ட வந்த மாரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. பட் இத பார்க்கும்போது யாரோ இது வந்து நல்ல ஒரு கோவில்ல வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நெறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எந்த காலத்தில பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அத யாருமே வந்து சரிவர பராமரிக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வெல் பிளான்டா இருந்தது இது எல்லாமே. இந்த படியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா நல்லா இருந்துச்சு. மிகப்பெரிய கோயில்கள்ல இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனா ஆட்கள் யாருமே அதுக்கப்புறம் பராமரிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா கோவில் இருக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிச்சயமா எனக்கு மேலே போகும்போது தான் எனக்கு உணர ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு லைட்டா ஒரு மியூசிக் வந்து எனக்கு கேட்டுட்டே இருந்தது. அதே மாதிரி இது மேலேருந்து நான் கீழ பார்த்தப்ப இதுதான் அதோட வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த மாரி பழைய ரொம்ப பழைய இந்த மாரி கல்லு பிள்ளையார்கள்லாம் இருந்துச்சு. இது எந்த காலத்தில இருந்ததுன்னு தெரியல. ரொம்ப பழசு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த மாதிரி பிள்ளையார் வந்து நெறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதே மாரி இன்னொரு ஒரு விக்கிரகம் பார்த்தேன். இத பார்த்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காரணம் என்னென்னா, அந்த விக்கிரகத்துக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பூவெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ ஏதோ பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் கோவில் கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதோ வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி அடையாளங்கள் இருந்துச்சு.
இந்த மாதிரி அந்த ஷெட்டு போடுறதுக்காக வேலைகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்க முடிஞ்சுது. ஒரு வேளை இதெல்லாம் வேலைகள் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது இதெல்லாம் இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. மேலே வந்துட்டோம். ஆனால் இங்கே மேலே போக போக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் படிகள்லாம் அவ்வளோவா இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கல் மட்டும் தான் இருந்ததை தவிர்த்து படிகள் எதுவும் செய்யப்படலை. ஆனால் கொஞ்சம் தூரம் தான், அது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. எப்படியோ நடந்து நாங்கள் வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோவில். இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கோவில் தான், பெரிய கோவில்லாம் சொல்ல முடியாது. கோபுரம்லாம் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன கோவில் தான் அது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேலே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு 4-5 பேர் அங்கே இருந்தாங்க. ஒரு 2 பேர் வந்துட்டு பிரசாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சமைச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு 2 பேர் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேரும் ஒரு 2 குழந்தைங்களும் தான் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்கள வீடியோ எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன். அவங்க எதுவும் சொல்லலை, இருந்தாலுமே நான் அவங்கள எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். அவங்க வந்து மேலே தான் இருந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அமைதியாக ஒரு சாமி பாட்டு போயிட்டு இருந்துச்சு அங்கே. ரொம்ப ரம்மியமாக இருந்தது மேலேருந்து பார்க்கும்போது. பட் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்னுமே ஒரு குடும்பம் இல்லை யாரோ தெரியல, அவங்க வந்துட்டு இதை ரொம்ப சிறப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. ஒரு 2 பெண்களும் ஒரு 2, 3 ஆண்களும் இருந்தாங்க. அவங்க தான் இந்த வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமியை பார்க்க முடியல. காரணம் என்னென்னா, சாமிக்கு ஏதோ அலங்காரம் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீன் போட்டு மூடியிருந்தாங்க. இந்த நந்தியை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது.